Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் மத்திய கிழக்கில் என்னெல்லாம் நடந்து வருகின்றது என்பது சம்பந்தமாக பார்க்க போனால், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த போரில் முதல் நாள் போர் அமெரிக்கா ஒரு பயங்கர தாக்குதலை ஈரான் மீது தொடுத்திருந்தது. ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஈரான் மிக வேகமாக சடுதியாக இஸ்ரேல் மீது மற்றும் மத்திய கிழக்கின் சில பகுதிகள் மீது அபார தாக்குதல்களை செய்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது ஆங்காங்கே தாக்குதல் நடத்தி வந்தது. இவ்வாறான நிலைமையில் ஈரானோ தாக்குதல் வேகத்தை சற்று அதிகரித்தது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலில் உள்ள நெத்தனியாகுவின் வீடு உட்பட மற்றும் பல இடங்களை இலக்காக கொண்டு வேகமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டு வந்தது. அதற்கு அடுத்த நாள் அமெரிக்கா அறிவிக்கின்றது, நாங்கள் தாக்குதலை உக்கிரப்படுத்த போகின்றோம், அதனால் அமெரிக்க பிரஜைகள் அனைவரும் இந்த மத்திய கிழக்கை விட்டு வெளியேறுங்கள் என்று அறிவித்தல் கொடுக்கப்பட்ட பின்னர் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் மீது செய்தது. அவற்றில் அதிகமான ஈரானியர்கள் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஒரு மிதமான தாக்குதலை நடத்தி வந்தது. இவ்வாறு அமெரிக்காவுடைய கனமான தாக்குதல் முடிவடைந்த பின்னர் பந்து ஈரானின் கைக்கு மாறியது எனலாம். ஈரானோ நேற்று இரவு தொடக்கம் வெறி கொண்டு எழுந்து இஸ்ரேலை நோக்கி, நாம் விளக்கப்படுத்துவதென்றால் பேயடின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு நேற்று இரவு தொடக்கம் தாக்குதல் நடத்திய செய்திகள் வெளிவந்த வண்ணமே உள்ளது. அதாவது இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை எவ்வாறு அமைந்துள்ளது என்றால், காசா ஆரம்பத்தில் அழிக்கப்பட்டு கட்டம் கட்டமாக கட்டிடங்களும் வீடுகளும் உடைக்கப்பட்டு வந்தது. அதனை ஒத்த நிலைமையே தற்போது இஸ்ரேலில் பல குடியிருப்புகள், அரச கட்டிடங்கள், இராணுவ மையங்கள், விமான தளங்கள் இடிபாடுகளில் மொட்டையடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். நேற்று ஈரானுடைய தாக்குதல் ஒன்றில் இஸ்ரேலுடைய சுமார் 50 மாடி கட்டிடம் முற்றுமுழுதாகவே இடிந்து விழுந்ததை காணொலிகள் பார்க்க கிடைத்தது. குறிப்பாக சகோதரர்களே, தற்போது இஸ்ரேலில் மிக பலத்த சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்ற முறை, அதாவது 13 அல்லது 14 நாள் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான யுத்தத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்யப்பட்ட காணொலிகளில் சுமார் 40% வெளியாகியிருந்தது. ஆனால் இம்முறை இஸ்ரேல் மிக கச்சிதமாக திட்டமிட்டு இஸ்ரேலுக்குள் நடக்கும் தாக்குதல்களை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சி செய்த போதும் 5% காணொலிகள் ஆங்காங்கே ஊடகங்களில் வந்து நாம் காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் இஸ்ரேலோ சென்ற 13 நாள் ஈரான் யுத்தத்தை விட இந்த ஓரிரு நாட்களில் இஸ்ரேல் கண்ட அழிவுகள் எண்ணில் அடங்காதவை என்று இன்று அநேக ஊடகங்கள் வர்ணிக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூட ஈரான் தற்போது கொரம்சார் ஃபயர் 4 என்கிற அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள முக்கியமான ஒரு ஏவுகணை, அதிபலம் வாய்ந்த ஏவுகணையை இஸ்ரேல் நோக்கி ஈரானிலிருந்து புறப்படுவதை காணொலிகள் காட்டுகிறது. இது ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கரம்சார் ஃபயர் என்கிற இந்த ஏவுகணை கரம்சார் ஃபயர் இஸ்ரேலில் பாரிய அழிவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் என்று சொன்னால், தற்போது இருக்கின்ற நவீன தொழில்நுட்பமான ஏர் டிஃபென்ஸ் எதுவினாலும் இந்த கரம்சார் ஃபயர் என்கிற ஏவுகணையை தடுக்க முடியாது என்பது ராணுவ ரீதியில் அறிவியல் பூர்வமாக வெளியிடப்பட்ட கருத்து. ஆகவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இஸ்ரேலில் விழுந்து, நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இந்த நேரத்தில் அந்த கரம்சார் ஃபயர் விழுந்திருக்கும். அந்த சேதங்களை நிச்சயமாக காணொலிகளாக நாம் காண முடியாது. நிச்சயமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் போயிருக்க வேண்டும். அதுபோல பலத்த சேதம் தற்போது இஸ்ரேலில் நடந்திருக்க வேண்டும். எதுவுமே ஊடகங்களில் வெளிவராமல் முடக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஏவுகணைகள் தற்போது ஈரானிலிருந்து புறப்படும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு செய்தி வருகிறது. இன்னும் சில அடுத்த மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் குவைத்தில் காணப்படக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்ற எச்சரிக்கையை ஈரான் தற்போது குவைத்துக்கு வழங்கியுள்ளது. ஆகவே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியும் வழங்கியுள்ளது. உங்களுக்கு தெரியும், தற்போது இஸ்ரேல் நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் இந்த வளைகுடாவில் காணப்படும் அனைத்து அமெரிக்க தளங்கள், காரியாலயங்கள் சிறிய ஒரு இடமாக இருந்தாலும் அதனையும் இலக்கு வைத்து ஈரான் முற்றுமுழுதாக அழித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இன்னொரு தகவல் கிடைக்கின்றது. ஈரானுடைய புதிய ஆன்மீக தலைவர் அலி கொமைனி அவர்களை நியமிப்பது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு ஆலோசனை நடத்தவில்லை. ஆகவே நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் ஒருவரை தீர்மானிக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பைசாக்கு உதவாத ஒரு உளறிய செய்தி ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டதும் ஊடகங்களில் இன்று பேசும் பொருளாக உள்ளது. தொடர்ந்து செய்தி ஒன்று வருகின்றது. தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அந்த தாக்குதல் எங்கு நடந்துள்ளது என்றால், ஈரானுடைய கமைனி அவர்களுடைய அடக்கஸ்தலத்தில், அதாவது இப்போது மரணித்த கமைனி அல்ல, இதற்கு முன்னால் இருந்த கமைனி அவர்களுடைய அடக்கஸ்தலத்தை ஈரானில் ஒரு புனித இடமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த இடத்துக்கு தற்போது இஸ்ரேலிய ராணுவம் அதிரடியாக தாக்குதல் நடத்தினோம் என்று செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி ஒன்று கிடைக்கின்றது. தற்போது குவைத்தில் காணப்படக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிபொருள்
நிலையங்கள் மீதும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருந்த ராணுவ உபகரணங்கள் மீதும் ஈரானின் ஏவுகணைகள் பதம் பார்த்துள்ளதாகவும் தற்போது செய்தி கிடைக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது குர்திஸ்தான் பகுதியை நோக்கி, குர்திஸ்தான் என்பது சிரியா மற்றும் ஈராக்குடைய நிலப்பகுதியை ஆக்கிரமித்து அமெரிக்க உதவியோடு ஈரானின் எல்லையில் குர்திஸ் இன மக்களுக்கான ஒரு நாடு என்று அமெரிக்கா தங்களாலான உதவிகளை செய்து அந்த நாட்டுக்கு ஜனாதிபதி, பிரதமர், கான்ஸ்டிடியூஷன் யாப்புக்கள் எல்லாம் எழுதி அந்த நாடை, அதாவது குர்திஸ்தானை ஒரு நாடாக அங்கீகரித்து பாதுகாத்து வந்தார்கள். ஆனால் அந்த குர்திஸ்தான் என்பது ஒரு சுயாதீன நாடு அல்ல. காரணம், இந்த அமெரிக்க ஆதரவோடு புதிதாக ஆக்கிரமிப்பு மூலம் உருவாக்கப்பட்ட நாடுதான் இந்த குர்திஸ்தான். என்று சொன்னால், நான் முன்பு சொன்னது போல ஈராக் மற்றும் சிரியாவுடைய பகுதிகளை உள்ளடக்கி இருந்தாலும் ஈரானுடைய ஒரு துண்டும் துருக்கியுடைய ஒரு நிலப்பகுதியும் இந்த குர்திஸ்தான் நிலத்துக்குள் காணப்படுகிறது. அதனால இந்த குர்திஸ்தான சர்வதேச ரீதியில ஐநாவில் ஒரு சுயாதீனமிக்க தனி நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை. இது ஏன் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, நம்ம நிலப்பகுதியை புவியியல் அடிப்படையாக நோக்கும் போதே எதிர்காலத்தில் துருக்கி, சிரியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளை இலகுவாக இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா நில ரீதியாக ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஒரு இலகுவான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த குர்திஸ்தான் நிலப்பகுதி காணப்படுகிறது. இந்த குர்திஸ்தான் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த குர்திஸ்தானில் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மற்றும் மொசாடுடைய காரியாலயங்கள் போன்றது எல்லாம் நிறுவப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் பாலஸ்தீன பிரச்சனையின் போது ஈரானுடைய வெளிநாட்டு தூதரகம் ஒன்று தாக்கப்பட்ட போது ஈரான் முதலாவதாக இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்த முதல் நடவடிக்கை குர்திஸ்தானில் இருக்கின்ற மொசாட் காரியாலயத்தை ஏவுகணை மூலம் தகர்த்தெறிந்தார்கள். அப்போதுதான் இஸ்ரேலுக்கு புரிந்தது, ஈரானும் தற்போது தயாராக இருக்கின்றார்கள், நாம் ஏதாவது செய்தால் திருப்பி அடிப்பார்கள் என்று அவர்களுக்கு நன்கு புரிந்தது. இவ்வாறு இருக்கும் போது அமெரிக்கா ஈரானை தாக்கிக் கொண்டிருக்கும் போது ஈரானோ குர்திஸ்தான் எல்லையில் மிக அதிகமான தரைப்படைகளை குவித்து வைத்துக் கொண்டிருப்பது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு காரணம் என்னென்று சொன்னால், குர்திஸ்தான் வழியாக ஈரானுக்குள் அமெரிக்க படையோ அல்லது குர்திஸ்தான் படையோ நுழையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே முன்கூட்டியே IRGC, ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட், குர்திஸ்தான் எல்லையில் மிக உச்ச தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கும் போது போர் ஆரம்பித்த வேளையில் குர்திஸ்தானில் காணப்படக்கூடிய சில அமெரிக்க இஸ்ரேலிய தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டது. இதனை அடுத்து அமெரிக்கா குர்திஸ்தானை இந்த ஈரான் போரில் நேரடியாக கலந்து கொள்ள சொல்லி அழைப்பு விடுத்ததை குர்திஸ்தான் முற்றாக நிராகரித்த செய்தி கிடைத்தது. அதாவது, நாங்கள் ஈரானுக்கோ அல்லது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கோ ஆதரவாக இந்த போரில் இறங்கப் போவதில்லை என்று குர்திஸ்தான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப கடுப்பாகிட்டு மிக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி குர்திஸ்தான் தற்போதைய அரசாங்கத்தை எச்சரிக்கை செய்ததாக இன்று பகல் செய்திகள் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால், குர்திஸ்தானின் கிழக்கு பகுதியில் அபார குண்டு தாக்குதல், அதாவது ஏவுகணை தாக்குதல் தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை ஈரான் தான் நடத்துகிறது என்ற செய்தியும் கிடைக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதால் இதனை ஈரான் தான் செய்கிறதா அல்லது அமெரிக்கா செய்கிறதா என்று மிக தெளிவான செய்தி இல்லை. ஹெட்லைன் மாத்திரம் தான் தற்போது வந்துள்ளது. காணொலியும் பார்க்க கிடைக்கின்றது. ஆனால் குர்திஸ்தானை பொறுத்தவரையில் ஈரானோ அல்லது ஈராக்கோ துருக்கியோ ஏற்றுக்கொண்டது கிடையாது. காரணம், இந்த குர்திஸ்தானில் இருந்து தான் இந்த நாடுகள், சிரியா உட்பட ஈரான், துருக்கி, ஈராக் போன்ற நாடுகளுக்கு பயங்கரவாதம் பரவுகின்றது என்ற பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது. எது எப்படியோ இன்னொருத்தனுடைய நிலத்தை ஆக்கிரமித்தவன் ஏதாவது ஒரு வகையில் அழிந்து நிம்மதி கெட்டு போகிறான் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக உள்ளது. அடுத்த சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை இன்று ஒரு முக்கியமான முஸ்லிம்களுக்கான தினம். இந்த வகையிலே இஸ்ரேல் இன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் எவரையும் ஜும்மா தொழுகைக்காக நுழைய விடாமல் தடை செய்தது. பழமையாக சுமார் 4-5 லட்சம் மக்கள் தொழுகை நடத்தக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பகுதி இந்த இஸ்ரேலிய கெடுபிடிகளினால் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரமே இதற்குள் நுழையலாம், அதாவது வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்காக நுழையலாம் என்ற ஒரு சட்டத்தை இஸ்ரேல் கொண்டு வந்து சுமார் 5000-10,000 பேரே ஜும்மா தொழுகையை சில மாதங்களாக தொழுது வருகின்றார்கள். ஆனால் அதையும் இன்று இஸ்ரேல் தடுத்து உள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. இன்னொரு செய்தி, அதாவது எக்ஸ் தளத்தில் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய பக்கத்தில் காண கிடைத்தது. அமெரிக்கா ராணுவத்தில் சிலர், அதாவது டெல்டா போர்சஸ், ஈரானுடைய சில பகுதிக்குள் நுழைய முற்பட்ட போது அவர்களை சூசகமாக இன்று ஈரானிய படை கைது செய்ததாக விளாடிமிர் புட்டின் முதலில் தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார், அமெரிக்காவுடைய ரகசிய படையான டெல்டா போர்சஸுக்கு அதனை மீறிய ரகசிய படையான IRGC உடைய டெல்டா போர்சஸ் அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸை கைது செய்தது பாராட்டுக்குரியது என்று அமெரிக்காவை பார்த்து நையாண்டியாகவும் கீழே அவர் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத்
அதனைத் தொடர்ந்து வேறு பல பக்கங்களில் இந்த செய்தி பிரசுரமாயிருந்ததும் காண கிடைத்தது. இந்த வகையிலே அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸ் ஈரானால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்றைய முன்தினம் அமெரிக்காவுடைய விமானப்படையை சேர்ந்த விமானி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்களுக்கான உச்சகட்ட விசாரணைகள் தற்போது ஈரானில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதன் மூலம் எத்தனையோ ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் வெட்கக்கேடு என்று சொன்னால், விமானி கைது செய்யப்பட்டதை விட அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸ் பெரும் வீரமிக்க படை என்று பேசப்பட்டது ஈரானுடைய IRGC கையில் மாட்டிக்கொண்ட செய்தி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வெட்கக்கேடான தலைக்குனிவான ஒரு செய்தியாகவே காணப்படுகிறது. அடுத்த ஒரு செய்தியாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இலங்கைக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளார். அந்த செய்தியில் ஈரானிய மாலுமிகளை மீட்கும் பணியில் இலங்கை வழங்கிய உதவிக்கு மிகவும் நன்றி தெரிவித்ததாக அறிவித்துள்ள செய்தி கிடைக்கப்பெறுகிறது. இது இல்லாமல் திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் எங்கு பார்த்தாலும் அந்த செய்தி வருகிறது. அதாவது ஈரான் சரணடைந்தால் மாத்திரமே இந்த யுத்தத்தை நிறுத்துவோம் என்று சொல்லி செய்திகளை வெளியிட்டு ஒரு காமெடி பீஸாக மாறிக்கொண்டிருக்கின்றார். சில நாளைக்கு முன்னால அவர் சொல்லியிருந்தார், ஈரான் சமாதான பேச்சுவார்த்தையை வேண்டுறாங்க, அதனை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு கதை விட்டு வந்தார். ஆனால் ஈரான் தெளிவாக சொன்னது, இன்று கூட அப்பாஸ் அராச்சி தெளிவாக சொன்னார், சமாதானம் என்பது இதற்கு பிறகு இன்னும் எங்களது அகராதியில் எழுதப்படவில்லை என்று அராச்சி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் பெஷக்ஷியன் இந்த போரை நிறுத்த சிந்திக்கவே இல்லை என்று கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே மறைமுகமாக டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது இந்த ஈரானை போர் நிறுத்தத்துக்கு உள்வாங்குவதற்காக ஒவ்வொரு மாறி கதை விட்டு பார்த்தார். இப்போது ஈரானோ அடங்குவது போல் இல்லை. அதனால் தற்போது பிளேட்டை மாத்தி ஈரான் சரணடைந்தால் தான் நாங்கள் போரை நிறுத்துவோம் என்று ஊடகங்களுக்கு இப்போது பேசி வரும் செய்தி வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கலாம். கேட்கவுமே சிரிப்பு வருகிறது. அடுத்த செய்தி தற்போது வந்திருக்கின்றது. அல் ஜசீராவில் இருந்து ஈரானுடைய அடுத்த போர் அலை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு குறுகிய செய்தி கிடைக்கப்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி வருகிறது. அதாவது காணொலி வந்திருக்கின்றது. தற்போது சவுதி அரேபியாவில் காணப்படும் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தை அதிரடியாக ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்கும் காட்சியை ஒருவர் அண்மையிலிருந்து எடுத்த வீடியோ ஊடகங்களில் வெளியாகிறது. பார்க்கவுமே காட்சி பயங்கரமாக உள்ளது. இந்த வகையிலே ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் வேரோடு பிடுங்கி வருகிறது என்பதை தான் நாம் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு செய்தி. அதாவது ஆஸ்திரேலியா தொலைக்காட்சியில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை காண்பித்து இலங்கையை ஒரு ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். உங்களுக்கு தெரியும், 2 ஈரானுடைய கப்பல்கள் இலங்கையில் கரை ஒதுங்கிய சம்பவம். அதேபோல் இந்தியாவிலும் நேற்று ஈரானிய கப்பல் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அதனை இந்தியாவும் அந்த ஈரானிய கப்பலில் உள்ளவர்களை இந்தியாவில் கரையேற்றி கப்பலை இந்திய துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கான இந்திய அரசினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே இலங்கை ஒரு அச்சுறுத்தலான ஒரு வலயத்தில் இருப்பதாக ஆஸ்திரேலியா தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை தற்போது பிரேக்கிங் செய்தி ஒன்றில் ஈரானின் ஏவுகணை அலைகள் இஸ்ரேலை தாக்கியுள்ளது. எங்கும் தீப்பிழம்பு பற்றி எறிகிறது. தற்போது அல் ஜசீரா தொலைக்காட்சி அதனை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மேலதிகமான செய்தி எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இஸ்ரேலை நோக்கி மிகப்பெரிய ஈரானுடைய அடுத்த அலை ஏவுகணைகள் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சரி சகோதரர்களே, இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அடுத்த செய்தி தொகுப்பில் தருவதற்கு முயற்சி செய்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.